ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல் வந்து ஹைதராபாத்தி ஸ்டைலில் நான் ப்ரான் பிரியாணி தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு எப்போதும் போல் ஒரு பாத்திரம் வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பொடி, டர்மரிக் பவுடர், அப்புறம் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதை போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். சில பேர் வந்து தயிர் ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் வந்து இதோட நான் வந்து 2 கப்பு ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 கேஜி ப்ரான் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது ஹைதராபாத்தி ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம வந்து ரைஸ் வந்து குக் பண்ணிட்டது கிரேவியோட ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ரைஸு வந்து எந்த பக்குவத்தில் குக் ஆகணும் அப்படின்னா 70%, அதாவது ரைஸ் எடுத்தால் அப்படி உடையணும், அந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரான் கிரேவிலேருந்து நான் கொஞ்சம் கிரேவியும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா இந்த கிரேவியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் நம்ம வடிச்சிருப்போம்ல அந்த தண்ணியுமே இதுக்கு மேலே ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு மேலே மல்லி, புதினா, அப்புறம் வந்து ஃப்ரைட் ஆனியன் எல்லாம் போட்டு தம் போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. பிரியாணி சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரியாணி வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ப்ரான்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அந்த அப்படி பஞ்சு போல் வெந்திருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.